ஸோ அதனால நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட் மாடியூல்ஸ், நோட் ஜேஎஸோட மாடியூல்ஸ். அதாவது மாடியூல்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட்னா என்ன, மாடியூல்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறோம், மாடியூல்ஸில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் மாடியூல்ஸ் வந்து நமக்கு வந்து இருக்குது, ஸோ அதை வந்து நம்ம எப்படி வந்து நம்ம ப்ராஜெக்டில் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா இது வந்து ரொம்ப தெரிஞ்சிருக்கணும். மாடியூல்ஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் அந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அப்படிங்கிற கான்செப்ட் நமக்கு இருக்கும். ரியாக்டில் வந்து ஃபைலை வந்து நம்ம வந்து ரைட் பண்ணிவிட்டு அதை எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் அதை என்ன பண்ணுவோம் அப்படின்னா இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த கான்செப்டோட அந்த அது அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணிக்க முடியும், இந்த மாடியூல்ஸ் கிளாஸ் மூலிமா நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ அதனால் மாடியூல்ஸ் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு கான்செப்ட் நோட் ஜேஎஸில். ஓகே, ஸோ ஸ்பெசிஃபிக்காக இது நோட் ஜேஎஸ் மட்டும் சொல்ல முடியாது, ஏன்னா மாடியூல்ஸ் அப்படிங்கிறது காமனாக உள்ளது. ஸோ அதில் நம்ம நோட் ஜேஎஸ் கிளாஸில் நம்ம வந்து மாடியூல்ஸ் அப்படிங்கிற கான்செப்டை நீங்கள் நடத்த போகிறோம். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம முடிச்சுட்டு நாளைக்கு ஏதாவது நடத்தணுமா அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட் நான் கேதர் பண்ணிக்கிறேன். ஸோ டுமாரோ கிளாஸில் நோட் ஜேஎஸில் வேறு ஏதாவது கான்செப்ட்ஸ் நம்ம வந்து நடத்தணுமா அப்படிங்கிறத நான் வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு நாளைக்கு கிளாஸில் வேறு நோட் ஜேஎஸை பற்றின கான்செப்ட்ஸ் நம்ம எடுத்துகிட்டு அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸ்பிரஸ் வந்து மூவாயி போயிடலாம். ஓகே, ஸோ எக்ஸ்பிரஸ் ஜேஎஸ் வந்து மூவாயி நம்ம வந்து போயிடலாம். ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் நோட் ஜேஎஸ்னால் என்ன அப்படிங்கிறது நம்ம வந்து பார்த்தோம். ஓகே, ஸோ ஜஸ்ட் அதை வந்து சின்னதாக குயிக்காக ஒரு ரீகாப் மட்டும் போயிடலாம். நோட் ஜேஎஸ் டே 1. ஓகே, ஸோ ஜஸ்ட் வந்து நோட் ஜேஎஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நோட் ஜேஎஸ் அப்படிங்கிறது ஒரு சர்வர். ஓகே, ஸோ நோட் ஜேஎஸ் அப்படிங்கிறது ஒரு பேக் அண்ட் டெவலப்மெண்ட் ஜாவாஸ்கிரிப்ட் சர்வர். இது நம்ம ஒரு சர்வர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த நோட் ஜேஎஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, மெயினாக எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இது சர்வர் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்று சொல்லிட்டேன். ஸோ இந்த நோட் ஜேஎஸை யூஸ் பண்ணி தான் நம்ம ரியாக்டோட அதாவது ஜாவாஸ்கிரிப்டோட பேக் அண்ட் லாங்குவேஜஸ் எல்லாமே ரன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்பிரஸ் ஜேஎஸ், நெஸ்ட் ஜேஎஸ் இப்படின்னு சொல்லிட்டு இந்த பேக் அண்ட் லாங்குவேஜ் ஃப்ரேம் ஒர்க்ஸ் எல்லாமே உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ரன் ஆகும். ஓகே, ஸோ இந்த சர்வர் மேலே தான் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ரன் ஆகும். இந்த நோட் ஜேஎஸ் அப்படிங்கிறது ஒரு ரன் டைம் என்விரான்மெண்ட். ஓகே, ஸோ இந்த என்விரான்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படி, இந்த ரன் டைம் என்விரான்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம ஜாவாஸ்கிரிப்டோட கோடு இருக்கு இல்லையா, அது வந்து நம்ம ப்ரௌசரில் தான் நம்மளுக்கு ரன் ஆகும். ஜாவாஸ்கிரிப்டோட கோடு என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு ப்ரௌசரில் தான் ரன் ஆகும். இது எல்லாருக்குமே தெரியும். ஜாவாஸ்கிரிப்ட் நீங்கள் வந்து எழுதுனீங்க அப்படின்னா அதோட அவுட்புட்டை நீங்கள் ப்ரௌசரில் கன்சோலில் தான் பார்ப்பீங்க. ஓகே, ஸோ ப்ரௌசரோட கன்சோலில் தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதோட அவுட்புட் வந்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம். பட் அதை சிஸ்டம்லேயும் ரன் பண்ணுறதுக்காக கிரியேட் பண்ணது தான் இந்த நோட் ஜேஎஸ். அதாவது ஜாவாஸ்கிரிப்டை சிஸ்டம்லேயும் ரன் பண்ணுறதுக்காக கிரியேட் பண்ணது தான் இந்த நோட் ஜேஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ரன் டைம் என்விரான்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்மளோட கோடு ஒன்ஸ் நம்ம எழுதின பிறகு அது ஒரு இடத்துல ரன் ஆகணும். ஸோ அந்த ரன் ஆகக்கூடிய அந்த என்விரான்மெண்ட் அப்படி என்விரான்மெண்ட் தான் உங்களுக்கு என்ன அப்படின்னா ரன் டைம் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லுவோம். ஓகே, ஸோ ஸ்பெஷலாக ஸ்க்ரீன் தெரியலையா, தெரியாம இருந்துச்சு. ஸ்க்ரீன் தெரியுதா எல்லாருக்கும்? நான் ஸ்க்ரீனை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே ஓகே, ஸோ இந்த நோட் ஜேஎஸ் அப்படிங்கிறது நம்ம பேக் அண்ட் டெவலப்மெண்ட் லாங்குவேஜ். ஸோ இது வந்து நம்ம வந்து ஒரு ரன் டைம் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதாவது ஜாவாஸ்கிரிப்டை ப்ரௌசரில் மட்டும் இல்லாமல் நம்ம சிஸ்டம்லேயும் ரன் பண்ணி பார்க்கறதுக்காக கிரியேட் பண்ணது தான் இந்த நோட் ஜேஎஸ் அப்படிங்கிற இந்த பேக் அண்ட் லாங்குவேஜ். இது ஒன் ஆஃப் த ஒரு சர்வர். இது எதில் ரன் ஆகுது நோட் ஜேஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா V8 இன்ஜின் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு வந்து ரன் ஆகுது. இந்த V8 இன்ஜின் அப்படிங்கிறது கூகுள் டெவலப் பண்ண க்ரோம் ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய, அதாவது க்ரோம் அண்ட் க்ரோம் பேஸ் பண்ண அதாவது கூகுள் பேஸ் பண்ண சர்ச் இன்ஜின்ஸ். ஓகே, ஸோ அது எல்லாமே இதில் தான் என்ன ஆகும் அப்படின்னா ரன் ஆகும். எஸ்பெஷலி க்ரோம்ங்கிறது இந்த V8 இன்ஜினில் தான் ரன் ஆகும். இதே V8 இன்ஜின் தான் நோட் ஜேஎஸும் யூஸ் பண்ணுது. ஓகே, ஸோ இந்த V8 இன்ஜின் ஜஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னா இது வந்து ஒரு ஜாவாஸ்கிரிப்டுக்கு ஒரு இன்ஜின் மாதிரி ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா மிஷின் கோடா, அதாவது நம்ம ஹியூமன் கோடை மிஷின் கோடாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே, ஸோ ஜஸ்ட் வந்து கூகுள் டெவலப் பண்ணது. ஸோ இது வந்து V8 இன்ஜினை வந்து யூஸ் பண்ணி உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த நோட் ஜேஎஸ் வந்து ரன் ஆகும்.
ஃபார் எக்ஸாம்பிள் ஏன் இந்த V8 இன்ஜினை யூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். பட் ஒரு சர்வர் இருக்குது அப்படின்னா அந்த சர்வர் ரன் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஒரு கான்செப்ட் தேவை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜெட் இருக்குது அப்படின்னா அந்த ஜெட் ரன் ஆகிறதுக்கு நமக்கு இன்ஜினும் ப்ளஸ் ஃபியூலும் நமக்கு வந்து தேவை இல்லையா? சேம் லைக் அதேமாதிரி Node.js ரன் ஆகிறதுக்கு இந்த இன்ஜின் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா யூஸ் பண்ணுறோம். V8 இன்ஜின் அப்படிங்கிற இந்த இதை வந்து யூஸ் பண்ணுறோம். இதை பேஸ் பண்ணி தான் என்ன ஆகுது அப்படின்னா Node.js அப்படிங்கிறது ரன் ஆகுது. ஸோ அந்த Node.js பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா Express.js வந்து நம்மளுக்கு வந்து ரன் ஆகுது. ஓகே, ஸோ இதுதான் Node.js அப்படிங்கிறது. சிம்பிளாக Node.js அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த சர்வர், அதாவது ஒரு பேக் அண்ட் டெவலப்மெண்ட் லாங்குவேஜ். ஓகேவா? இது எதுக்காக எஸ்பெஷலி எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஜாவா ஸ்கிரிப்டை ப்ரௌசரில் மட்டும் இல்லாமல் நம்ம வந்து சிஸ்டம்லேயும் ரன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ அது என்ன சிஸ்டம்லையும் நம்ம அதை என்ன ரன் பண்ணுறது அப்படின்னா இப்போ ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதில் வந்து நான் ஒரு லாக் கொடுக்குறேன் அப்படின்னா ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு நான் ரன் பண்ணுறேன் அப்படின்னா இதோட அவுட்புட்டை என்னால் ப்ரௌசரில் தான் பார்க்க முடியும் ப்ரீவியஸாக. ஓகே, எப்படி ப்ரௌசரில் பார்ப்போம் அப்படின்னா இதில் வந்து ஒரு HTML ஃபைலை க்ரியேட் பண்ணி இதை நம்ம வந்து இந்த ஜாவா ஸ்கிரிப்டை வந்து நம்ம இதில் வந்து ரன் பண்ணி இதில் வந்து லிங்க் பண்ணுவோம் இல்லையா? ஸோ ஸ்கிரிப்டில் போயிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், லிங்க் பண்ணுவோம் SRC அப்படின்னு சொல்லிட்டு லிங்க் பண்ணிவிட்டு ஸோ இதை போயிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ப்ரௌசரில் நம்ம ரன் பண்ணுவோம். இந்த HTML ஃபைலை ப்ரௌசர் ரன் பண்ணிட்டு அந்த ப்ரௌசரை ஒன்ஸ் ஓப்பன் பண்ணி அதில் கன்சோல் ஓப்பன் பண்ணி அந்த கன்சோலில் நம்ம அவுட்புட் பார்ப்போம். ஓகே, ஸோ இப்படி தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பார்த்துட்டு இருந்தோம். பட் ஒன்ஸ் Node.js வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம இந்த டெர்மினலே நம்ம ரன் பண்ணலாம். நோடு test.js அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு ரன் பண்ண அப்படின்னா எனக்கு அது ஹலோ அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகும். ஸோ இதேமாரி சிஸ்டம்லேயும் நம்ம வந்து ரன் பண்ணுறது, அதாவது ப்ரௌசர் மட்டும் இல்லாமல் வேற ஒரு இடத்துலையும் ஜாவா ஸ்கிரிப்ட் கோடை ரன் பண்ணுறதுக்காக கிரியேட் பண்ணது தான் இந்த Node.js அப்படிங்கிறது. அது இதேமாரி நம்ம வந்து பண்ணுறதுக்காக நம்ம வந்து Node.js வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா யூஸ் பண்ணுறோம். இதுக்கு நம்ம சிஸ்டமில் Node.js இருக்கணும். Node.js எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே லாஸ்ட் கிளாஸில் நான் வந்து நடத்திட்டேன். ஓகே, ஸோ எல்லா சிஸ்டம்லையும் Node.js வந்து நமக்கு வந்து இருக்கும். ஸோ அதனால் அதை பற்றின ப்ராப்ளம் வந்து இல்லை. ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் Node.js பற்றின இன்ட்ரொடக்ஷன். ஓகே, ஸோ இது தவிர்த்து வேறு எதுவுமே கிடையாது. ஸோ இன்றைக்கி கிளாஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மாடியூல்ஸ்னால் என்ன, Node.jsல மாடியூல்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது. ஸோ இந்த Node.js பொறுத்த வரைக்கும் மீன்ஸ் நீ எக்ஸ்பிரஸ் போனதுக்கப்புறம் இந்த ரெக்யூர் அப்படிங்கிறது ஒன்று பார்ப்பீங்க அடிக்கடி. தென் module.export அப்படிங்கிறத ஒன்று அடிக்கடி நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா பார்ப்பீங்க. ஓகே, ஸோ module.export அப்படிங்கிறது என்ன பண்ணுவீங்க அடிக்கடி பார்ப்பீங்க. தென் ரெக்யூர் அப்படிங்கிறது என்ன பண்ணுவீங்க அப்படின்னா அடிக்கடி பார்ப்பீங்க. ஸோ இது ரெண்டும் என்ன, எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற ஐடியா வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் இருக்கும். நிறைய பேர் வந்து நீங்கள் எக்ஸ்பிரஸ் பார்த்துருந்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு இந்த ஐடியா இருக்கும். பட் அது எதுக்காக யூஸ் பண்ணுறோம், எப்படி அதை யூஸ் பண்ணுறோம், ஏன் அதை யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து மாடியூல்ஸ்னால் என்ன? மாடியூல்ஸ் அப்படின்னா ஜஸ்ட் ரீயூசபிள் கோட், அவ்வளோதான். மாடியூல்ஸ் அப்படிங்கிறது ஒரு கோடை வந்து நீங்கள் எழுதி வச்சிட்டீங்க அப்படின்னா அந்த கோடை எப்போ வேணாலும் எந்த ஃபைல்ஸுக்கு வேணாலும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் CSS ஃபைல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு CSS ஃபைலு கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த CSS ஃபைலை நீங்கள் எல்லா HTML ஃபைலுக்குமே யூஸ் பண்ணலாம். பட் அந்த CSS ஃபைல் எந்த HTML ஃபைலுக்கு யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற கான்செப்ட் நமக்கு இருக்குது. பட் ஆனால் நம்மளால் என்ன பண்ண முடியும், இப்போ வந்து ஒரு global.cssன்னு இருக்குது. அந்த global.cssல நம்ம வந்து காமனாக நம்ம வந்து செட் பண்ணுறோம். அதாவது நம்மளோட பேஜோட ஃபாண்ட் சைஸ் இப்படி தான் இருக்கணும், அண்ட் வந்து கலர் வந்து டெக்ஸ்டோட கலர் இப்படி தான் இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு சில இந்த காமனான CSS நம்ம ஸ்டைலிங்ஸ்லாம் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா அதில் ரைட் பண்ணி வச்சுருப்போம். அதை வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம எல்லா ஃபைல்ஸுக்குமே நம்ம வந்து என்ன பண்ணிப்போம், அந்த காமனான ஒரு குளோபல் ஃபைலை வந்து யூஸ் பண்ணிப்போம். இது வந்து ஒரு டெவலப்பரோட ஒரு கான்செப்ட். ஓகே, ஸோ எல்லா டெவலப்பருக்குமே இது வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம், இந்த ஒரு கான்செப்டை யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்படிங்கிறப்ப ஒரு கோட், அதாவது நம்மளுக்கு இந்த கோடு வந்து காமனாக யூஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுது அப்படின்னா அந்த கோடை என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா ஒரு மாடியூலாக கிரியேட் பண்ணிவிட்டு எப்போல்லாம் அந்த கோடு தேவைப்படுதோ அப்போல்லாம் அந்த கோடை என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா எடுத்து நம்ம இம்போர்ட் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணிப்போம். அதாவது ஜஸ்ட்டு ஒரு ரீயூசபிள் கோட். மாடியூல்ஸ் அப்படிங்கிறது ரீயூசபிள் கோடு. இப்போ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ரைட் ஒன்ஸ், இம்போர்ட் எனிவேர், ரீயூஸ், அவ்வளோதான் கான்செப்ட். அதாவது ஒரு வாட்டி நீங்கள் ரைட் பண்ணிவிட்டு அதை எந்த இடத்துல வேணாலும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இம்போர்ட் பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல ரைட் பண்ணிவிட்டு
அதை எந்த இடத்துலனாலும் இம்போர்ட் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணிப்பீங்க அப்படின்னா யூஸ் பண்ணிப்பீங்க. ஓகே, இதோட மேஜர் கான்செப்டே கோடு ரீயூசபிலிட்டி அப்படிங்கிறது தான். ஓகேவா? ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா அவங்க கோடை வந்து ரெடியூஸ் பண்ணிடும் உங்களுக்கு. அதாவது இப்போ இப்போ வந்து ஒரு ஒரு கான்செப்ட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு யூசரை ஆட் பண்ணக்கூடிய ஒரு ஏபிஐ இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏபிஐ அப்படி இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு மாடியூல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த மாடியூல் உங்களுக்கு ஒரு 10 இடத்துல தேவைப்படுது அப்படின்னா 10 இடத்துலையும் அதை தனித்தனியாக எழுதுறதுக்கும் ஒரு இடத்துல அதை எழுதி வச்சுட்டு அதை வந்து நீங்கள் வந்து அந்த எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. லைன்ஸ் ஆஃப் கோடு வந்து உங்களுக்கு ரெடியூஸ் ஆகும். அதே தான் உங்களுக்கு என்ன அப்படின்னா ரிடக்ஸ் அப்படிங்கிறது நம்ம வந்து சொல்லியிருந்தோம். ஓகேவா? ஸோ ரிடக்ஸ் அப்படிங்கிறது என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா நம்ம வந்து அந்த ஸ்லைசர்ஸ்லாம் எழுதி ஒரே இடத்துல என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா ஒரு ஸ்டேட் மேனேஜ்மெண்ட்டை எழுதிட்டு அந்த ஸ்டேட்டை வந்து என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா நம்ம எல்லா இடத்துலையும் நம்ம வந்து கொடுத்து எடுத்திருப்போம். ஓகேவா? ஸோ இதுதான் ரிடக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்கிறது. இதே தான் வந்து மாடியூல்ஸ் அப்படிங்கிறது ஜஸ்ட் இந்த ரீயூசபிள் கோட், அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. சிம்பிளாக சொல்லணும்னா ரீயூசபிள் கோட். ஓகே, ஸோ இந்த மாடியூல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 3 டைப்ஸ் ஆஃப் மாடியூல்ஸ் நமக்கு வந்து இருக்குது. கோர் மாடியூல்ஸ்னு சொல்லுவோம், தென் லோக்கல் மாடியூல்ஸ், மூணாவது தேர்ட் பார்ட்டி மாடியூல்ஸ். கோர் மாடியூல்ஸ் அப்படின்னா இன்பில்டாக Node.jsலேயே இன்ஸ்டண்ட்டாக அதுலேயே வரது. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட் ப்ராடக்ட் வாங்குகிறோம், ஒரு மிக்சி கிரைண்டர் வாங்குகிறோம் அப்படின்னா அவன் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு வாரண்டி கார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து கொடுப்பான். அது வந்து இன்பில்ட்டாக அதுலேயே நமக்கு வர்றது. ஓகேவா? ஸோ நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஏதாவது வந்து ப்ரைஸ் கொடுத்தான் அப்படின்னா அது வந்து நமக்கு வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம ஒரு தேர்ட் பார்ட்டியாக நமக்கு வந்து அவன் கொடுப்பான். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ அப்போ வந்து கோர் மாடியூல்ஸ் அப்படிங்கிறது நம்ம என்ன அப்படின்னா இன்பில்டாக அதுலேயே உங்களுக்கு வந்து வரது. ஃபைல் சிஸ்டம் ஹேண்டில் பண்ணுறது, சர்வர் வெப்சர்வர் HTTP ஹேண்டில் பண்ணுறது, பாத்து ஓஎஸ்ஸு, இது எல்லாமே இருக்குது. ஓகேவா? ஸோ இது எல்லாமே Node.jsல நம்ம வந்து யூஸ் பண்ணுறது. பைத்தான்லேயே நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க. பைத்தான்லேயே நீங்கள் வந்து ஏதாச்சும் பைத்தானில் வந்து ஏதாச்சும் ஒரு ஏஐ ரிலேட்டடாக மாடல்ஸ் வந்து இம்போர்ட் பண்ணி பார்த்துருந்தீங்க அப்படின்னா, இல்லை வந்து பைத்தானில் ஏதாவது கோடு எழுதிருந்தீங்க அப்படின்னா அதில் அந்த ஓஎஸ் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும், பாத் இருக்கும், HTTP இருக்கும், எஃப்எஸ்ங்கிற மாடியூல்ஸும் இருக்கும். இந்த எல்லா மாடியூல்ஸுமே பைத்தான்லேயும் உங்களுக்கு வந்து உண்டு. பைத்தானோட என்விரான்மெண்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து உண்டு. ஓகே, யாரோ வராங்களே. ஓகே, ஸோ இந்த கோர் மாடியூல்ஸை பொறுத்த வரைக்கும் இன்பில்டாக அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்களே கொடுத்துருப்பாங்க ஃபைல் சிஸ்டமை ஹேண்டில் பண்ணுறது. அதாவது ஒரு ஃபைல் வந்து ரீட் பண்ணுறது, ரைட் பண்ணுறது, டெலீட் பண்ணுறது, இந்த கான்செப்ட் உங்களுக்கு வந்து இருக்கும். அதை வந்து இந்த எஃப்எஸ் அப்படிங்கிற இந்த மாடியூல் மூலயமா நம்ம வந்து செஞ்சுக்கலாம். இதுதான் வந்து கோர் மாடியூல்ஸ். லோக்கல் மாடியூல்ஸ்னால் நம்ம கிரியேட் பண்ணுறது. இப்போ ஓனாக நமக்கு வந்து ஒரு கோடு தேவைப்படுது அப்படின்னா அந்த கோடை வந்து நம்ம ரைட் பண்ணிவிட்டு மாடியூலாக ரைட் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னா எல்லா சிஸ்டமுக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணுறது. அதாவது எல்லா ஃபைல்ஸுக்கும் கோடுக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணுறது. தேர்ட் பார்ட்டி மாடியூல்ஸ் அப்படின்னா NPM மூலிமா நம்ம ஒரு சில மாடியூல்ஸ் இம்போர்ட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நோட் மாடியூல்ஸ் அப்படிங்கிற ஒரு பேக்கேஜை நம்ம இன்ஸ்டால் பண்ணி வச்சுருப்போம். ஓகேவா? ஸோ வந்து வேறு ஏதாச்சும் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணுறது. இப்போ வந்து MongoDB நம்ம கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா மாங்கூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடியூல் நமக்கு வந்து இருக்குது. மாங்கூஸ்னு ஒன்று இருக்குது, MongoDB அஃபிஷியல் ட்ரைவ்னு ஒன்று இருக்குது. பட் நம்ம மாங்கூஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? MongoDBயில் பொறுத்த வரைக்கும் மாங்கூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடியூல் நமக்கு வந்து இருக்குது. இது வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி மாடியூல் தான் மாங்கூஸ் அப்படிங்கிறது. இது வந்து MongoDBயை கனெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக கோடு எழுதக்கூடிய தான் இந்த மாங்கூஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்கிறது. MongoDB அஃபிஷியலாக 2 இருக்குது. MongoDBலேயே பொறுத்த வரைக்கும் 2 இருக்குது. அஃபிஷியலாக MongoDBயோட ட்ரைவ் ஒன்று இருக்குது. அது ரொம்ப வந்து காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். காம்ப்ளிகேட்டட் மீன்ஸ் அதாவது மாங்கூஸை கம்பேர் பண்ணக்குள்ள, அதாவது MongoDBயோட அஃபிஷியல் ட்ரைவோட மாங்கூஸை கம்பேர் பண்ணக்குள்ள மாங்கூஸ் ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான் கான்செப்ட். ஓகேவா? எல்லாமே மாங்கூஸ் தான் யூஸ் பண்ணுறது. நம்ம மாங்கூஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதுவுமே ஒரு தேர்ட் பார்ட்டி மாடியூல் தான் Node.jsல. ஓகேவா? .env அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடியூல் இருக்குது. .env அப்படின்னா என்விரான்மெண்ட். ஓகேவா? நம்ம என்விரான்மெண்ட் ஃபைல் .env நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ எல்லாமே ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ணியிருப்பீங்க. ஸோ .envன்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. .env அப்படின்னா என்விரான்மெண்ட் ஃபைல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த .envயில் தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளோட மேஜரான கீஸ்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணியிருப்போம். சீக்ரெட் கீஸ்ன்னு சொல்லுவோம், API கீஸ்ன்னு சொல்லுவோம். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா க்ளவுடில் ஏதாச்சும் நம்ம அதாவது இம்பார்ட்டண்டான கீஸு, பாஸ்வேர்ட்ஸு, யூசர் நேமு, யூசரோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே இதில் .envயில் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். இதை பற்றின ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் நான் எக்ஸ்பிரஸ் நடத்தக்குள்ள நான் சொல்கிறேன். இன்னொன்று வந்து நோட்மான் அப்படிங்கிற ஒரு மாடியூல் இருக்குது. இந்த நோட்மான் அப்படிங்கிறது ஒரு டெவலப்பர் டூலு. இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா இப்போ நம்ம வந்து ரன் பண்ணுவோம்.
நம்ம எக்ஸ்பிரஸ் வந்து சர்வர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரன் பண்ணுவோம், npm run div அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து ரன் பண்ணுவோம், இல்லாட்டி npm start அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து ரன் பண்ணுவோம். அது எல்லாமே நமக்கு வந்து அது மாதிரியே நோட்மான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடியூல் நமக்கு வந்து இருக்கு. ஓகே, ஸோ இந்த நோட்மானை பற்றின நான் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நான் எக்ஸ்பிரஸில் கொடுக்குறேன், அப்போ தான் புரியும், இப்போ கொடுத்தா அது வந்து புரியாது. ஓகே, ஸோ இந்த 3 தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கோர் மாடியூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்கிறது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு டிஃபால்ட்டாக உள்ள மாடியூல்ஸு எஃப்எஸ் இதுமாரி நிறைய இருக்குது, அது எக்ஸாம்பிள்ஸ் அவ்வளோதான் 4. லோக்கல் மாடியூல்ஸ் அப்படிங்கிறது லோக்கல் நம்ம கிரியேட் பண்ணுறது. தேர்ட் பார்ட்டி மாடியூல்ஸ் அப்படிங்கிறது நம்ம வந்து என்பிஎம் மூலயமா கிரியேட் பண்ணுறது. ஓகேவா, என்பிஎம் அப்படிங்கிறது நோட் பேக்கேஜ் மேனேஜர், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், அது தெரிஞ்சிருக்கணும். என்பிஎம் மூலயமா நம்ம கிரியேட் பண்ணுறது தேர்ட் பார்ட்டி மாடியூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்கிறது. ஓகே, ஸோ இப்போ வந்து ஜஸ்ட்டு வந்து மாடியூல்ஸ் நம்ம வந்து ஜஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா சிம்பிளாக ஒரு லோக்கல் மாடியூல்ஸை நம்ம வந்து கிரியேட் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா, ஸோ லோக்கல் மாடியூல்ஸை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கிரியேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆக்சுவலி இப்போ நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதே தான் எக்ஸ்பிரஸில் ஏபிஐக்கு யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ நான் ஜஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஃபைல் வந்து ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன், ஆட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் வந்து ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் எழுத போகிறேன். ஓகேவா, அந்த ஃபங்க்ஷனில் a, b அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ இதில் வந்து நான் ரிட்டர்ன் பண்ணிடுறேன் a + b அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணிடுறேன். ஓகேவா, ஸோ இதை வந்து இப்போ இதை வந்து நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா மாடியூல் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இதை வந்து நான் ஜஸ்ட்டு இப்போ இந்த ஒரு அடிஷன் ஃபங்க்ஷன் இதில் 2 வேல்யூ நான் பாஸ் பண்ணேன் அப்படின்னா இது எனக்கு ஆட் பண்ணி எடுத்து வந்து கொடுக்கும், அவ்வளோதான் கான்செப்ட், இதோட வேலை ஒரு சிம்பிள் ஒரு கோடு. ஓகே, ஸோ இப்போ இதை வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஒரு மாடியூலாக எக்ஸ்போர்ட் பண்ணுவேன். எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னா மாடியூல் டாட் எக்ஸ்போர்ட்ஸ் ஈக்குவல் ஆட் அப்படின்னு சொல்லி நான் கொடுப்பேன். ஓகேவா, ஸோ இப்போ இந்த ஒரு இப்போ நான் வந்து இந்த அடிஷன் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனை வந்து நான் எழுதிட்டேன். இப்போ இதை வந்து நீங்கள் இதுலேயுமே கால் பண்ணலாம், தப்பு கிடையாது. இப்போ இதுலேயே வந்து ஆட் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணிவிட்டு இதில் 10,20 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வேல்யூவை பாஸ் பண்ணி ரன் பண்ணால் ரன் ஆகும். ஓகேவா, பட் இதில் எனக்கு யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. பட் இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனை நான் மாடியூலாக எக்ஸ்போர்ட் பண்ணிடுறேன். மாடியூல் டாட் எக்ஸ்போர்ட் ஈக்குவல் டு ஆட் அப்படின்னு சொல்லிட்டு மாடியூலாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எக்ஸ்போர்ட் பண்ணிட்டேன். இங்கே வந்து இந்த நேம் தான் கொடுக்கணுமா, என்ன நேம் வேணாலும் கொடுத்துக்கலாமா இந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கிடையாது, இந்த ஃபங்க்ஷனோட நேம் தான் இந்த இடத்துல கொடுக்கணும். அப்போ தான் அது என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸ்போர்ட் ஆகும். ஓகேவா, ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து வேற நேம் கொடுக்குறோம், இங்கே மல்டிபிள் ஃபங்க்ஷன்ஸ் வச்சுருக்கோம். அப்போ மல்டிபிள் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம இப்போ நான் வந்து இந்த இடத்துல வந்து ஃபங்க்ஷன் சப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இதில் வந்து ரிட்டன் a - b இப்படி இருக்கு அப்படின்னா நான் இதை வந்து நான் எப்படி கொடுக்குறது அப்படின்னா இதை வந்து 2 விதமாக கொடுக்கலாம். ஒன்று இப்படி கொடுக்கலாம். ஓகேவா, ஸோ இது தேவையில்லை, பட் இருந்தாலும் சொல்கிறேன். ஸோ இதேமாரி ஒரு அரே இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கொடுக்கலாம், தப்பு கிடையாது. ஸோ இதேமாரி கொடுத்து நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவீங்க. இப்போதைக்கு நம்ம 1 வச்சுப்போம், 2 வச்சுனா புரியாது, ஜஸ்ட் ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக நான் சொன்னேன். இப்போ நான் ஆடுன்னு கொடுத்துட்டா அந்த ஆடை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டேன். ஓகேவா, இதை எப்படி நான் இந்த இடத்துல யூஸ் பண்ணுறது அப்படின்னா ஸோ அதுக்கு தான் ரெக்யூர்டு அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து ஒன்று இருக்கும். ரெக்யூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இந்த ரெக்யூரில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளோட ஃபைலை வந்து இதில் வந்து இம்போர்ட் பண்ணும். இப்போ வந்து // வச்சு டெஸ்ட் add.js அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஃபைல் வந்து நமக்கு வந்து இருக்கு. ஓகேவா, ஸோ இந்த ஃபைலில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இம்போர்ட் பண்ணுறது. இப்போ நம்ம வந்து ரியாக்டில் எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இம்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கும், இம்போர்ட் யூஸ் பண்ணுவோம். இப்போ எப்படின்னா இம்போர்ட் ஆட் அப்படின்னு சொல்லிட்டு இதேமாரி நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா இப்படி யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, பட் மேக்ஸிமம் இப்படியும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா எக்ஸ்பிரஸில் யூஸ் பண்ணுவோம். பட் எக்ஸ்பிரஸோட மெயின் கான்செப்ட் இந்த ரெக்யூர் தான். ஓகேவா, ஸோ ரெக்யூர் add.js அப்படிங்கிற அந்த ஃபைலை இம்போர்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபைல் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கான்ஸ்டன்ட்டில் இப்படி ஸ்டோர் பண்ணி விட்டுறோம். ஓகே, ஸோ கான்ஸ்டன்ட்ஸில் இதுமாரி ஸ்டோர் பண்ணி விட்டுறோம். ஏன்னா வந்து இது ரெக்யூர் வந்துருச்சு, அப்போ இதில் உள்ள ஃபைல்ஸ் எல்லாமே எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த இடத்துல இப்படி வந்துருச்சு.
ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணியாச்சு, இப்படி வந்தாச்சு. ஸோ அதில் வந்து அந்த ஆட் அப்படிங்கிறத நம்ம வாங்கிக்கிறோம். இங்கே நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணோம்ல, இந்த ஆடுங்கிறத நம்ம வாங்கிக்கிறோம். ஜஸ்ட் இதில் போயிட்டு கன்சோல் லாக் பண்ணிவிட்டு இந்த ஆடில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வேல்யூஸை பாஸ் பண்ணுறேன். 10,20 அப்படின்னு சொல்லிட்டு வேல்யூஸை நான் பாஸ் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ பாஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நோட் run.js அப்படிங்கிறத ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 30 அப்படின்னு சொல்லி எனக்கு அவுட்புட் வந்துருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா எனக்கு இந்த ஆட் அப்படிங்கிறது தான் மாடியூல். ஓகேவா? இந்த மாடியூலை நான் இதேமாரி நான் இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ஒரு ஃபைல்ஸ்லையும் இதேமாரி என்ன பண்ணலாம் அப்படின்னா மல்டிபிள் ஃபைல்ஸில் என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா மாடியூல்ஸை இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதுதான் மாடியூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இதே தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா எக்ஸ்பிரஸில் ஜஸ்ட் இது வந்து எனக்கு ஒரு ஏபிஐயாக இருக்கும். ஓகேவா? ஜஸ்ட் இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஏபிஐயாக இருக்கும். இதில் வந்து நம்ம வந்து சில லைன்ஸ்லாம் கொடுத்துருப்போம். அந்த ஏபிஐ எக்ஸ்போர்ட் பண்ணியிருப்போம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா அதை வந்து சிம்பிளாக வந்து நான் எழுதி காட்டுறேன். சிம்பிளாக ஜஸ்ட் ஒரு சிம்பிளாக நான் வந்து எழுதி காட்டுறேன். இப்போ கான்ஸ்டன்ஸில் வந்து ரவுட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கான்செப்ட் நமக்கு வந்து இருக்குது. ரெக்யூர் ரவுட்டர் எக்ஸ்பிரஸில் ரவுட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஒன்று கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த ரவுட்டரை வச்சுருப்போம். ஓகே, ஸோ இந்த ரவுட்டர் நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ இப்போ இதில் வந்து ரவுட்டர் ஸோ இதுமாரி நம்ம வந்து இம்போர்ட் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ இந்த ரவுட்டரை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருப்போம். எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் ரவுட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு ஸோ இப்போ இந்த ரவுட்டரில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ இதில் வந்து நம்ம கோட்ஸ் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஏபிஐ வந்து எழுதுவோம். இதுதான் ஏபிஐயோட ஒரு சிம்பிள் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ இதில் வந்து நம்ம மாடியூல்ஸ்லாம் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணணும். என்பிஎம்ல எக்ஸ்பிரஸ் மாடியூல்ஸ்லாம் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணணும். பட் ஆனால் இதுதான் வந்து ஒரு ஏபிஐ அப்படிங்கிறது இப்படி தான் இருக்கும். ஓகேவா? அப்போ இந்த ஏபிஐ நம்ம கால் பண்ணக்குள்ள நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் நம்ம பாடியிலேருந்து நம்ம பாஸ் பண்ணணும். பாஸ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதை வந்து நம்ம இது வந்து ரிட்டர்ன் பண்ணி கொடுப்போம். இப்படி தான் வந்து ஒரு ஏபிஐ வந்து சிம்பிளாக வந்து உங்களுக்கு இருக்கும். ஜஸ்ட் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இதை வந்து நம்ம எப்படி நம்ம வந்து இன்னும் பெட்டராக நம்ம வந்து எழுதுறது அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸ்பிரஸ் கிளாஸில் வந்து பார்க்கலாம். இது ஜஸ்ட் வந்து ஒரு சாம்பிளுக்கு நான் கொடுத்தேன். அந்த மாடியூல் டாட் எக்ஸ்போர்ட் மாதிரி தான் இதுலேயும் இருக்கும். இந்த ரெக்யூர்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நமக்கு தேவையான கான்செப்ட்ஸ்லாம் நம்ம எழுதிப்போம். ஆட் பண்ணுறது, டெலிட் பண்ணுறது, ஃபில்டர் பண்ணுறது, சர்ச் பண்ணுறது எல்லாத்துக்குமே ஏபிஐ தான். ஏபிஐ யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணிப்போம் அப்படின்னா இதுமாரி எழுதிப்போம். ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்ம மாடியூல்ஸை வந்து இப்படி தான் எழுதுறது. எக்ஸ்போர்ட் பண்ணுறது இதுதான். ஸோ ஒரு ஃபைல் இருக்குது அப்படின்னா அந்த ஃபைலை வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுவோம். ஏன் எக்ஸ்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னா வேற ஒரு இடத்துல நம்ம அதை வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா யூஸ் பண்ண போகிறோம். அதனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். ஓகே, டன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இது வந்து ஃபைல் சிஸ்டம் அப்படிங்கிறது நம்ம வந்து ஃபைல்ஸை வந்து ரீட் பண்ணுறது, ரைட் பண்ணுறது, இந்த கான்செப்டுக்காக இந்த எஃப்எஸ் அப்படின்னா ஃபைல் சிஸ்டம். அந்த மாடியூல்ஸ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். இது வந்து இன்பில்டாக உள்ள கோர் மாடியூல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லலாம். ஓகே, ஸோ இந்த மாடியூல் அப்படிங்கிறது ஜஸ்ட் அவ்வளோதான். இந்த மாடியூலில் நம்மளுக்கு வேறு எதுவும் கிடையாது. ஓகேவா? மாடியூல் அப்படின்னா இதுதான் மாடியூல்னால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா தெரிஞ்சிருக்கணும். ஜஸ்ட் ரீயூசபிள் கோட். ஒரு இடத்துல நம்ம கோட் ரைட் பண்ணிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த கோடை வந்து யூஸ் பண்ணுறோம். 3 டைப்ஸ் ஆஃப் மாடியூல்ஸ் இருக்குது. கோர் மாடியூல் அப்படின்னா இன்பில்டாக Node.jsல இருக்கக்கூடிய அவங்களே டிஃபால்ட்டாக ரைட் பண்ணி கொடுத்துருக்கக்கூடிய மாடியூல்ஸ். லோக்கல் மாடியூல்ஸ் இப்போ இதுமே நம்ம வந்து கிரியேட் பண்ணுறது, நமக்கு தேவையான ஃபைல்ஸ் வந்து மாடியூலாக கிரியேட் பண்ணிவிட்டு எப்பப்பெல்லாம் தேவைப்படுதோ அப்பப்பெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறது. தேர்ட் பார்ட்டி மாடியூல்னா என்பிஎம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்றுமே இல்லை. இப்போ என்பிஎம் இன்ஸ்டால் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன் அப்படின்னா இது வந்து எனக்கு ஒரு தேர்ட் பார்ட்டி மாடியூல். எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிறதுமே ஜஸ்ட் ஒரு மாடியூல் தான். Node.js வந்து நம்ம செட்டப் பண்ணிவிட்டு அந்த Node.jsல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா எக்ஸ்பிரஸ் வந்து நம்ம வந்து செட்டப் பண்ணுவோம். ஸோ அது எப்படி நம்ம எக்ஸ்பிரஸ் வந்து செட்டப் பண்ணுவோம் அப்படின்னா இப்போ நான் ஜஸ்ட்டு வந்து ஒரு டெஸ்க்டாப்புக்கு போயிட்டு நான் ஒரு நியூ ஃபோல்டரில் போயிட்டு எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இதை நான் இந்த இடத்துல நான் எடுத்துகிட்டு வரேன். ஓகேவா? ஸோ இதை வந்து ஓப்பன்
டெர்மினல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா npm init y அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஸோ நம்ம வந்து ஒரு பேக்கேஜ் மேனேஜரை வந்து இனிஷியல் பண்ணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த நோடு எல்லா ரியாக்ட்லேயுமே உங்களுக்கு என்ன இருக்கும் package.json அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் இருக்கும். ஸோ இப்போ இந்த எக்ஸ்பிரஸை நம்ம செட்டப் பண்ணக்குள்ள இந்த package.jsனை நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா இன்ஸ்டால் பண்ணி நம்ம வந்து கிரியேட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இதை பற்றி சொல்லித்தரேன். ஜஸ்ட் சும்மா ஒரு அனலைஸ் ஒரு இதுக்காக அண்டர்ஸ்டாண்டிங்காக npm இனிஷியல் init அப்படின்னா இனிஷியல் -y அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கொடுத்துருப்போம். ஸோ இப்போ இதில் வந்து பேக்கேஜ் எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இன்ஸ்டால் பண்ணுவோம். ஸோ இப்போ இது எதுக்காக அப்படின்னா நம்ம இன்ஸ்டால் பண்ணுற பேக்கேஜ் எல்லாமே உங்களுக்கு இதில் ஸ்டோர் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த மாடியூல் தான். ஸோ இப்போ நான் npm இன்ஸ்டால் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு எக்ஸ்பிரஸ் வந்து இன்ஸ்டால் ஆகும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸ்பிரஸ் வந்து உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் ஆகும் இந்த இடத்துல. ஸோ உங்களுக்கு வந்து டிபெண்டன்சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரே கிரியேட் பண்ணி எக்ஸ்பிரஸ் வந்து உங்களுக்கு இன்ஸ்டால் ஆயிடுச்சு. அப்போது உங்களுக்கு இதுதான் எக்ஸ்பிரஸ். இப்போ இந்த ஃபைல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபைல் வந்து எக்ஸ்பிரஸ். ஃபஸ்ட்டு வந்து இது ஜஸ்ட் நார்மல் ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ஃபோல்டர் தான். இப்போ இது வந்து எக்ஸ்பிரஸ் ஆகிட்டு ஏன்னா எக்ஸ்பிரஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம். அப்போ வந்து இதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிறது ஒரு ரியாக்ட் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டான ஃப்ரேம் ஒர்க் இல்லை. எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிறது ஒன் கைண்ட் ஆஃப் மாடியூல். அந்த மாடியூலை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம சர்வரை கிரியேட் பண்ணி ரைட் பண்ணி எழுதுகிறோம். இதுதான் ரியலாக எக்ஸ்பிரஸோட கான்செப்ட். ஓகே, ஜஸ்ட் அது ஒரு மாடியூல். அது வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கன்சிடர் பண்ணி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ நம்ம ரியாக்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா npm கிரியேட் ரியாக்ட் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோம் அப்படின்னா வெயிட் ரியாக்ட் லேட்டஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகிடும், ஒரு ஃபோல்டர் எல்லாமே கிரியேட் ஆகிடும். அதில் நமக்கு தேவையானதை நம்ம கிரியேட் பண்ணிப்போம். பட் எக்ஸ்பிரஸ் அப்படி கிடையாது. நம்ம மேனுவலாக எல்லாத்தையும் செட்டப் பண்ணணும். நம்ம சர்வரை செட்டப் பண்ணி சர்வர் ரைட் பண்ணி நம்ம வந்து எழுதணும். ஓகேவா? அப்போ உங்களுக்கு இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிறதும் ஒன் ஆஃப் த மாடியூல். அதாவது ஒரு தேர்ட் பார்ட்டி மாடியூல், npm மூலியமாக இன்ஸ்டால் பண்ணக்கூடிய ஒரு தேர்ட் பார்ட்டி மாடியூல். அந்த மாடியூலை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கோடை வந்து ரைட் பண்ணுறோம். ஓகே, ஸோ அண்டர்ஸ்டாண்ட், கிளியர் எல்லாருக்கும்? ஸோ இது எல்லாமே எல்லாருக்குமே புரிஞ்சுதா? ஸோ ஜஸ்ட் வந்து Node.jsோட மாடியூல்ஸ் வந்து இவ்வளோதான். நமக்கு வந்து இதை பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கறதுக்கு வளவளன்னு இழுக்கிறதுக்கு வேறு எதுவுமே நமக்கு வந்து கிடையாது. ஓகே ஓகே ஸோ இன்னைக்கு வந்து எல்லா கான்செப்ட்டுமே ஒன்ஸ் வந்து ரீகால் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வந்து MongoDB வந்து ஃபுல்லாக ரீகால் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ MongoDB வந்து ரீகால் பண்ணிக்கோங்க. நான் லைவாக யாரையாச்சும் ஒரு ஆளாக நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா MongoDBயோட கொரீஸை வந்து நாளைக்கு கிளாஸ் வந்து எழுத சொல்லுவேன் மார்னிங் கிளாஸில். ஓகே, ஸோ MongoDBயோட கொரீஸை வந்து மார்னிங் கிளாஸில் நான் லைவாக எழுத சொல்லுவேன். ஓகேவா? யாராச்சும் திடீர்னு ரேண்டமாக யாரையாச்சும் ஏதாவது ஒரு கொரியை நான் வந்து எழுத சொல்லுவேன். ஓகே, நான் நடத்தின கொரீஸ். ஓகே, ஸோ நான் வந்து எது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் எந்தெந்த கொரீஸ் வந்து ரிப்பீட்டடாக நமக்கு யூஸ் ஆகுமோ அந்தந்த கொரீஸ் தான் நான் செலக்ட் அவுட் பண்ணி நான் நடத்தியிருக்கேன். ஓகேவா? இன்னும் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா MongoDBயில் நிறைய கொரீஸ் வந்து நமக்கு இருக்குது. ஓகே, எக்கச்சக்கமான கொரீஸ் வந்து நமக்கு இருக்குது. பட் நம்ம ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணக்கூடிய கொரீஸ் மட்டும் தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து நடத்தியிருக்கேன். ஸோ அதனால் அந்த கொரீஸை மட்டுமே எல்லாருமே நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? மேக்ஸிமம் இண்டஸ்ட்ரியிலையுமே அந்த லெவல் ஆஃப் கொரீஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். பட் அதுக்கு தாண்டி நம்ம வந்து போக மாட்டோம். நான் வந்து ப்ராஜெக்ட் வரைக்குமே நடத்திட்டேன். ஓகேவா? ப்ராஜெக்ட்டுங்கிற கொரி வரைக்குமே நான் வந்து நடத்திட்டேன். ஸோ அது வரைக்குமே நீங்கள் வந்து படிச்சுக்கிட்டாலே போதும். ஓகே, ஸோ அதனால் நான் கொரீஸ் வந்து கேட்பேன். திடீர்னு யாராச்சும் ரைட் பண்ணி நான் கொரீஸ் வந்து எழுத சொல்லுவேன். நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து எழுதியிருக்கணும், படிச்சிருக்கணும். ஸோ அதனால் கொரீஸை வந்து எல்லாருமே ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நாளைக்கு உங்களுக்கு அந்த டாஸ்க் தான். ஓகே, ஸோ நான் கொரீஸ் வந்து எழுத சொல்லுவேன். ஸோ அதனால் அந்த கொரீஸுக்கு வந்து எல்லாருமே வந்து ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. எல்லாருமே அட்டண்டன்ஸுக்கு வந்து போட்டுட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் இது வந்து நோட் பண்ணிக்கிறேன்.
டன். ஸோ இன்றைக்கி கிளாஸ் வந்து போதும். நாளைக்கு வந்து எல்லாருமே என்ன பண்ணுங்க அப்படின்னா அந்த கிளாஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நான் லாஸ்ட் கிளாஸில் நடத்துனதையும் இன்றைக்கும் நான் வந்து யூடியூப்பில் வந்து அப்லோட் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ 1 வீக் என்னால் எதுவுமே பண்ண முடியல, ஃபுல்லாக ரெஸ்ட்டில் இருக்க சொல்லிட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு கொஞ்சம் பிரெயின் டேமேஜ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து இன்றைக்கி வந்து எல்லாத்தையுமே நான் வந்து அப்லோட் பண்ணிடுறேன். அப்லோட் பண்ணிட்டு நீங்கள் வந்து பார்க்காதவங்க, கிளாஸ் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. நோட்ஸும் நான் வந்து 2 கிளாஸ் இன்றைக்குள்ள நோட்ஸும் நாளைக்கு லாஸ்ட் கிளாஸ் உள்ள நோட்ஸும் நான் உங்களுக்கு வந்து அனுப்பி விட்டுறேன். அதையுமே எழுதி ப்ராப்பராக வச்சுக்கோங்க. நாளைக்கு கிளாஸில் வந்து உங்களுக்கு Node.js வந்து கண்டிப்பாக MongoDBயோட கொரீஸ் வந்து கேட்பேன். அதை ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது வேறு ஏதாவது டவுட் இருக்குனாலுமே என்னை வந்து கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் உங்களுக்கு இப்போ எல்லாமே லீவ் வரும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இந்த இதெல்லாம் முடிஞ்ச எலெக்ஷன்ஸ் டைமில் அந்த லீவ் உங்களுக்கு எல்லாமே மேக்ஸிமம் ஃப்ரீயாக தான் இருக்கும். அதுவும் மேக்ஸிமம் ஏவிசி காலேஜ்லலாம் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு என்னன்னு தெரியல, இல்லை எக்ஸாம்ஸில் இருக்கீங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல.